ஸ்தோத்திரப்பா. நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு நன்றிப்பா. இம்மட்டும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து வந்த கிருபைக்கு நன்றிப்பா. இந்த புதிய ஆண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டும் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும். இந்த புதிய ஆண்டில் உங்களுடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்த கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும். நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன், இரவு பகல் என் நேரமும். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். வரையில் நான் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் இருக்கும்போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குளமின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். குழந்தையின்றி குழந்தையாக வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே, குன்றி போகும்போது கைவிடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழும். நம்ம பாடும்போது நம்முடைய ஆத்துமா கலிகூரும். இன்றைக்கு செய்தியாக முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கின்றேன். முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம். யோவான் 13:1. பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசுடைய அன்பு, அதாவது ஆரம்பத்தில் தேவன் தம்முடைய சீசர்களை எப்படி அழைத்து அவர்கள் மேல் அன்பு வைத்தாரோ அப்படியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலே அழைத்திருக்கிற ஆண்டவர் நம்மை முடிவு பரியந்தம் நம்மேல் அன்பாய் இருப்பார். இங்கே பயப்படவே செய்யாதீங்க. அவருடைய அன்பு மகா பெரிது. மனிதனுடைய அன்பை போல் அல்ல, மாறக்கூடிய அன்பு அல்ல. அவர் ஆண்டவர் முடிவு பரியந்தம் நம்மேல அன்பாய் இருக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். அடுத்து உங்களுக்கு 1 யோவான் 4வது அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன்.
1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவர் அவர் தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது, நாம் அல்ல. வேதம் சொல்லுகிறதுல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ முதலாவது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது, முந்தி அன்பு கூர்ந்ததினால், தேவன் நம்மிடத்தில் முன்பு அன்பு கூர்ந்ததினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு செய்தி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவன் நம்மை அன்பு செய்திருக்கிறார். அவர் முதலாவது ஃபஸ்ட்டு அவர் தான் நம்மளை அன்பு செலுத்தியிருக்கிறார். அதனால் நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். தேவனில் அன்பு கூறுகிறவன் யாரு தேவன் மேல் அன்பாக இருக்காங்களோ அவங்க தேவனால் அறியப்பட்டவர். அப்போ இன்றைக்கு நாம் தேவனில் அன்பு கூறுகிறோமா? அன்பு கூறும்போது தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். யார் அறியலை, யாருமே நம்மளை மனசில் வைக்கலை, யாருமே நம்மளை நினைக்கவே இல்லை, ஏன்னு கூட விசாரிக்கலை அப்படிலாம் சொல்லி பலவிதமான கவலையில் இருக்கீங்களா அருமையானவர்களே? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். நீங்கள் ஆண்டவரில் அன்பு செலுத்த வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், தேவனை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய முழு இருதயத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்து விட்டால் அவர் கைவிடவே மாட்டார். தேவன் நம்மை அறிய வேண்டும். அடுத்து 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம் உங்களுக்கு வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அருமையானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, எப்படி அன்பு கூறுறது, அவரை எப்படி அன்பு கூறணும் அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அவரிடத்தில் அன்பு கூறுவது. நீங்கள் ஆண்டவரை நேசிக்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஆண்டவர் மேலே நான் பிரியமாக தான் இருக்கேன், அவரை நான் உண்மையிலே நேசிக்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகள் என்ன, அவருடைய பிரமாணங்கள் என்ன அப்படின்னா, அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவரை தவிர, தேவனை தவிர முதலாவது கற்பனையாக தான், என்னையின்றி வேறே தேவன் உனக்கு உண்டாகி இருக்க வேண்டாம். அப்போ தேவனை மாத்திரம் நம்ம ஆராதிக்க வேண்டும். தேவன் மட்டும்தான் நமக்கு இறைவனாக காணப்படுகின்றார். இறைவன் இயேசு மட்டும் நமக்கு போதும் என்றுதான ஒரு அறிவோடு வாழுகிறது தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். அடுத்தபடியாக கமாண்ட்மெண்ட்ஸ் தான், கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற கற்பனைகள். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த 10 கட்டளையும் ஒரே கட்டளையில் அடங்கும். அந்த ஒரே கட்டளை என்ன அப்படின்னா, உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசிக்க வேண்டும். இது அன்பு. அன்பு என்றால் என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறார், என் கற்பனைகளை நீ கைக்கொள், என் கற்பனைகளை நீ கை கொண்டாலே நீ என்னை நேசிக்கிறதுக்கு தான் அது அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் வைராக்கியமாக இருக்கென்று சொல்லுகிறீர்கள், அவருக்காக அநேக தியாகம் பண்ணுகிறீர்கள். ஆனால் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அந்த கற்பனை என்ன அப்படின்னா, அது மனிதர்களிடத்திலும் தேவனிடத்திலும் காட்டக்கூடிய அன்பு தான். நீங்கள் மனிதர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு தான் அது கற்பனை ஆகின்றது. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். நம்ம எப்படிலாம் நம்மளை நேசிக்கணும்னு மக்கள் நினைக்கவும், கணவர் எப்படி நேசிக்கணும்னு மனைவி நினைப்பாங்க, மனைவி எப்படி நேசிக்கணும் நம்மளை அப்படின்னு கணவன் நினைப்பாங்க. சகோதர சகோதரிகள் ஒருத்தரை ஒருத்தர் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதே போல் நான் என் சகோதரியை நான் அன்பு செய்ய வேண்டும், என் சகோதரி என்னை அன்பு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் நான் என்ன செய்யணும்னா, என் சகோதரி நான் அன்பு செலுத்த வேண்டும். இப்போ உலக பழமொழி என்ன செய்வாங்க, நீ ரெஸ்பெக்ட் கொடுத்தா உனக்கு ரெஸ்பெக்ட், நீ மரியாதை கொடுத்தா தான் உனக்கு மரியாதை, அது உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க அப்படி இல்லை. முதலாவது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால நாம் தேவனை அன்பு செலுத்துகிறோம். அப்போ அவருடைய கற்பனை என்ன அப்படின்னா, நீ மற்றவர்களை நேசிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அப்படின்னு இருந்தால் தான் நீ என்னை நேசிக்கிறாய் என்பதற்கு அது அடையாளமாகும் என்கின்றார். இல்லைனா நீ நேசிக்கிறேன் என்று சொல்வது எப்படி உண்மையாகும்? ஆண்டவர் சொல்கிறார், அந்த கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டியதானே. இது உனக்கு என்ன கஷ்டமா, இது பாரமா அப்படி என்று சொல்லுகின்றார். அப்படியானால் என்ன, தீமையை சகிக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், எதிர்த்து பேசக்கூடாது, நீதியாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும்,
எல்லாவற்றிலும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஆசைப்பட வேண்டிய அருமையானவர்களே. இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய கொஞ்ச கால வாழ்க்கை, மிஞ்சி போனால் என்ன 120 வயசு வேணால் வாழ்வீங்களா? நம்ம வாழ்கிறோமா? அதுக்கப்புறம் எப்படினாலும் ஒரு நாள் நாம் மரணத்தை சந்தித்தே தான் ஆக வேண்டும். எப்படினாலும் ஒரு நாள் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக தான் செய்யணும். அப்போ அதற்கு முன்பாக வாழக்கூடிய நாட்களில் வேதம் சொல்லுகிறது, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. அந்த நேசம் வரும்போது இந்த பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ நீ ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் உன்னுடைய சகோதரனையோ, உன்னுடைய சகோதரியையோ, உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையோ, உன்னுடைய நண்பர்களையோ, உன்னுடைய ஆலயத்தில் உள்ளவங்களையோ நீ நேசிக்காமல் எப்படி நான் கர்த்தரை அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்ல முடியும் என்று கேட்கின்றார். அவைகள் பாரமானவைகள் அல்ல. ஆனால் கர்த்தர் மேலே வைராக்கியமாக இருக்கும். ஆனால் மனிதர்கள் மேலே அன்பு செலுத்த முடியலையே. கர்த்தர் அதை குறித்து வருத்தப்படுகின்றார். நீங்கள் என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரிதான், ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் கீழ்ப்படியவில்லையே என்று சொல்லுகின்றார். நீங்கள் என்ன ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரிதான், ஆனால் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யவில்லையே. வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள். இது உங்களுக்கு நான் மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு நபருடைய கால்களை கழுவ உங்களுக்கு முடியுமா? கழுவக்கூடிய சக்தி இருக்கா? அந்த மனம் உங்களுக்கு இருக்கிறதா? அதுதான் அன்பு. அந்த அன்பு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கேட்கறது கிடைக்கும். என் கற்பனைகளை நீ கை கொண்டு நீ என்ன கேட்குறியோ அதை நான் உனக்கு தந்துடுவேன்னு சொல்கிறாங்க ஆண்டவர். அது அன்பு தான். இந்த அன்பை தவிர உலகத்தில் வேறு பெருசு எதுவுமே இல்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. கணவன் சொன்னால் மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி சொன்னால் கணவன் விட்டு கொடுக்கணும், அதை பொறுத்துக்கிடணும், அதை மறந்துடணும். சகோதரன் சொன்னால் மறந்துடணும், சகோதரி சொன்னால் மறந்துடணும், அடுத்த வீட்டுக்காரங்க சொன்னால் மறந்துடணும், நண்பர்கள் சொன்னாலும் மறந்து சிநேகிக்கணும். உடனே நம்ம அவங்கள ஒரு ஓரம் கட்டிடக்கூடாது. நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம சபையில் உள்ளவங்களாக இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், நம்மளால் அந்த தீமையை சகிக்க முடியாமல் அவங்கள ஓரம் கெட்டக்கூடிய காரியங்கள் தான் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதது. கற்பனைகளை கை கொள்ள வேண்டுமானால் நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நம்மை துன்புறுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் பிரமாணம். பிரமாணத்தின்படி ஜீவிக்கும் போது தான் கேட்டுக்கொள்வது நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது பெண்டிங்கில் தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் அதுக்குன்னு ரூல்ஸ் வச்சுருக்காருல்ல, சட்டம் வச்சுருக்காரு ஆண்டவர். உபாகமம் 7வது அதிகாரம் 9-10 வாசிக்க சொல்கிறேன். உபாகமம் 7வது அதிகாரம் 9-10 வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரே தேவன், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்யக்கூடிய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான், பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான். நீங்கள் விரோதம் பாராட்டி, பெருமை பாராட்டி, சண்டை செய்து வீணான வைராக்கியமாக இருக்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை இறக்க செய்ய முடியாது என்று வேதம் சொல்கிறது. உனக்கு 1000 தலைமுறை இறக்க வேண்டுமா? உங்களுடைய சாப தொலைந்து போக வேண்டுமா? நாம் சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். பகைக்கிறவர் ஒருவர் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நமக்கு பகைவர் என்று யாருமே இல்லை, சாத்தானை தவிர. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, எந்த உறவினரோடும் அல்ல. எல்லா உறவினரும் வேண்டும், எல்லா மக்களும் வேண்டும், எல்லா சபையும் வேண்டும், எல்லா சங்கமும் நமக்கு வேண்டும், எல்லா மக்களும் நமக்கு வேண்டும். ஏழையும் வேண்டும், பணக்காரனும் வேண்டும், படித்தவனும் வேண்டும், படிக்காதவனும் வேண்டும், சிறியவனும் வேண்டும், பெரியவனும் வேண்டும், வயது முதிர்ந்தவர்களும் வேண்டும், இளமை உள்ளவர்களும் வேண்டும். எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தும் போது தான் 1000 தலைமுறை இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லை என்றால் அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய வேண்டும். நானே தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உபாகமம் 30வது அதிகாரம் 10லிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாசிக்க வேண்டாம், அது ஒரு பெரிய அதிகாரம். 30வது அதிகாரத்தில் நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும்போது வாசிங்க. அதில் ரொம்ப ஆண்டவர் ரொம்ப கடினமாக அவர் பேசுகிற ஒரு வார்த்தையை நம்ம அதில் பார்க்குறோம். உபாகமம் 30வது அதிகாரம், அதை நான் வாசித்தேன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் உங்களுக்கு அதை கொஞ்சம் நான் சொல்லிவிட்டு அதை முடிக்கிறேன். உபாகம் 30வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா
10-14. 10 பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். நியாயபரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளை எல்லாம் நீ கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளும் போதும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேலே சந்தோஷமாக இருந்தது போல உன் மேலே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன செய்யணுமா? நீ என்னுடைய கற்பனைகளுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். நான் இந்த நியாயப்பன புஸ்தகத்தில் உனக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த எழுதி கொடுத்த எல்லா காரியங்களையும் நீ அதன்படி ஜீவிக்கும் போது தான் உன் முழு ஆத்மாவோடு நீ திரும்பும்போது நான் உன் மேலே சந்தோஷமாக இருப்பேன், உனக்கு நன்மை செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். 11 என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருள் கிடையாது, அது உனக்கு தூரமானது கிடையாதாம்மா. 12 அதை கேட்டு செய்யும்படிக்கு எனக்கு யார் அதை கொண்டு வருவார், எனக்கு வானத்திலிருந்து கொண்டு வருவார் அப்படின்னு நீ கேட்க தேவையில்லை. அது வானத்தில் உள்ளதும் இல்லை, நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்ய எங்களையும் இந்த கடலுக்கு அப்பால் இருக்க அதை யார் கொண்டு வருவா என்று நீ சொல்லத்தக்க அது கடலுக்கு அப்பால் உள்ளதும் சமுத்திரத்துக்கு அப்பால் உள்ளதும் அல்ல. அந்த வார்த்தையை செய்யும்படி அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்குது. அந்த கையில் நான் பிரமாணம் எழுதி கொடுத்துருக்கிறேன். இதுதான் இந்த பிரமாணங்களின்படி நீ உற்று கவனித்து நீங்கள் வாழ்ந்தால் நான் உங்களுக்கு செவி கொடுத்து 1000 தலைமுறை இரக்கம் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வாசிமா 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். உனக்குள்ள அன்பு இல்லைன்னா நீ தேவனை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் யார் மேலேயுமே அன்பு இல்லை, நீங்கள் எல்லாரும் மேலேயும் கசப்பாக இருக்கீங்க, வைராக்கியமாக இருக்கீங்க, கோபமாக இருக்கீங்க, அவங்கள நீங்கள் எதுக்குறீங்க, அவங்ககிட்ட உங்களால் அன்பாக இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் தேவனை அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்கின்றார். அப்போ தேவனிடத்தில் இருந்து தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்தால் ஜீவனும் சுகமும் பலனும் சக்தியும் சகல காரியங்களும் பரலோக ராஜ்யத்தில் இருந்து தேவன் நமக்கு தருவது தான். அப்போ நம்ம பிரமாணங்களுக்குள்ளே வர வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்குள்ளே வர வேண்டும், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருக்கு பங்காளியாக மாற வேண்டும், அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவனை நாம் அறிகிறோம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பாக இருக்கேன் தேவன் மேலே, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வைராக்கியமாக இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, உண்மைதான். ஆனால் எல்லாரையும் சிநேகிக்க முடியலையே, எல்லாரையும் அன்பு செலுத்த முடியலையே, எல்லாரையும் மன்னிக்க முடியலையே, எல்லா குற்றங்களையும் மன்னிக்க முடியலையே, எல்லாரையும் அன்போடு அணைத்து கொள்ள முடியலையே, அப்படின்னா நீ தேவனை அறியவில்லை என்று தான் பைபிள் சொல்லுது அருமையானவர்களே. அதனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டு விட்ட இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் இந்த ஆண்டில் என் வாழ்நாள் முழுசு இருக்கக்கூடாது. நான் உமக்காக எல்லாரையும் நேசிப்பேன், அன்பு செலுத்துவேன், மன்னிப்பேன், மறப்பேன், எல்லாரும் மனுஷர்கள் தானே அப்படின்னு சொல்லி அன்பு செலுத்தும் போது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைகிறீர்கள், தேவனை அறிகிறீர்கள். தேவன் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்து 1 கொரிந்தியரில் 16வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு இல்லைன்னா, தேவன் மேலே பாசம் இல்லைன்னா, இயேசுவாவை நேசிக்கவில்லை என்றால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. சாப வேண்டாம் ஆண்டவரே, நான் உண்மை நேசிப்பேன் ஆண்டவரே, நான் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறேன், இனிமேல் நான் பேச மாட்டேனே, மன்னிங்க, நான் உங்களை அறிஞ்சிருக்கேன்ப்பா, நான் உங்களை அன்பு செலுத்துகிறேன்ப்பா. கர்த்தர் எனக்கு இந்த செய்தி எழுதும் போதே நான் ரொம்ப மன கஷ்டப்பட்டு தான் எழுதுகிறேன். ஏன்னா அநேகர் கர்த்தரை அறியவில்லை, அநேகர் ஆலயத்துக்கு வர்றதே கிடையாது. அநேக ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், வாலிபர்களாக இருக்கட்டும், சிறியவராக இருக்கட்டும், படிப்பில் இருக்காங்க, ஆலயத்துக்கு வராமல் கண்டிப்பாக அன்றைக்கி வேலைக்கு போகணுன்னு போயிடுறாங்க, கண்டிப்பாக டியூஷன் போகணுன்னு போயிடுறாங்க, சண்டே சர்வீஸ் கூட வராமல் எத்தனை பேர் வீடுகளில் இருக்கின்றார்கள், வேலைக்கு போகின்றார்கள், பிஸ்னஸில் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? நீ கெட்ட வார்த்தை பேசுறிய, நீ எப்படியோ கர்த்தரை துதிக்க முடியும்? நீ சண்டை போடுறிய, எப்படி நீ கர்த்தரை ஆராதிக்க முடியும்? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் அவரோடு வாழ வேண்டும். அவரை அறியவில்லை என்றால், அன்பு செலுத்தவில்லை என்றால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அடுத்து நியாயாதிபதியில் 5வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தாவே பகைக்கிற இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம்
அமைதலாய் இருந்தது. கர்த்தாவை மே பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையாய் பிரகாசிக்கிற உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். சூரியன் உதயமாகும்போது எப்படி அது ரெட்டிஷா பயங்கரமா ஒரு அழகாக அது எழும்புது. அது ஒரு நெருப்பு கோலம். சூரியன் ஒரு நெருப்பு கோலம் தான். ஆனால் அந்த நெருப்பு கோலம் உதிக்கும் போது அது ரசிக்க வைக்கிறதே ஒளி, அது நம்மை சுடுவதில்லை. அது நம்ம மேல் அக்கினியாய் பாய்வதில்லை. அது பார்க்க அழகாக தோன்றுகிறது. அது பயங்கரமான ரெட்டிஷாக இருக்கின்றது. அது உதித்து வரும்போது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கின்றது. அப்போ ஆண்டவரில் அன்பு கூறுகிறவங்க வல்லமையாய் உதிக்கிற சூரிய வாசிமா வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள், வல்லமையாக உதிக்கக்கூடிய சூரியனை போல அவர்கள் இருப்பார்கள் என்று பாடினார்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். இந்த நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 31வது வசனத்தை மறக்காதீங்க. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். தேசம் அமைதியாக இருந்தது. தேசம் அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் வீடு அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் இருதயத்திலே அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனதிலே சமாதானம் இருக்க வேண்டும். நீங்கள் போகிற காரிய இடத்துலலாம் வெற்றி வேண்டும். தோல்வி இல்லை, எனக்கு ஜெயந்தான்னு நீங்கள் நினைக்கணும்னா நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவரையுமே நான் நேசிக்கிறேன். அதான் ஆண்டவர் பேதுருவிட்ட கேட்டாங்க, ராயப்பர் அவர்கிட்ட கேட்டாங்க, நீ நேசிக்கிறாயா, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயாப்பா, நீனே சொல்லு உன் வாங்கினால் அப்படின்னு கேட்குறார். அதுக்கப்புறம் பேதுரு, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். அந்த மாதிரி நம்மகிட்ட தேவன் கேட்டாச்சுன்னா இதே ஆன்சரை நம்ம பண்ண முடியுமா? நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொல்லக்கூடிய அன்பு தான் அன்பு. அந்த அன்பு உள்ளவங்க வலிமையாய் உதிக்கிற சன்ரைஸ், அந்த சூரியனை போல நம்முடைய வாழ்க்கை வளமாகும், அழகாகும். கர்த்தர் நம்மோடு இருப்பார். பாவங்களை விட்டு ஓய்ந்திருங்கள், எரிச்சலை விட்டு விடுங்கள், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுங்கள். சூரியன் மறைவதற்குள்ளாக ஒரு நாள் கொடுக்காரு ஆண்டவர். உன் கோபம் மறையட்டும்னு ஒரு நாள் கொடுக்காரு, ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்காரு. நீ கோபத்தை விட்டுரு, கோபத்தை விட்டுரு, கோபத்தை விட்டுருணும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. அப்பொழுது தேவன் உண்மையில் பிரியமாய் இருப்பார். சூரியன் அஸ்தமிப்பதுக்கு முன்பாக உங்களுடைய கோபம் தனியே கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாள் கூட அதிகம்தான். அருமையானவர்களே, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். உபாகமம் 26வது அதிகாரம் 15வது வசனம். நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. எப்படி சொல்லணுமா? பரலோகத்தில் ஒரு ஜெபசியை சொல்லி கொடுக்காரு ஆண்டவர். எப்படியா? உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருந்து எங்களை நோக்கி பார்த்து உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு கொடுத்த வீடு, நீங்கள் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகள், நீங்கள் எனக்கு கொடுத்த என் கணவன், நீங்கள் எனக்கு கொடுத்த என் மனைவி, நீங்கள் தந்திருக்கிற வீடு, நீங்கள் தந்திருக்கிற தொழில், நீங்கள் தந்திருக்கிற வேலைவாய்ப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள், சொல்வாயாக என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் இன்றைக்கி இப்போவுமே இந்த செய்தி கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் வீடுகளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்களுடைய வாகனங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க, எங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. சாபம் விலகட்டும், பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், அக்கிரமங்கள் விலகட்டும், தண்டனை விலகட்டும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, கடைசியில் ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிக்கலாம். யோவான் 17:15. நீர் அவர்களை தீமை நின்று எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். தீமை நின்று எடுத்துக்கொள்ளும்படி அல்ல, காக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். நம்ம ஜெபம் செய்வோம். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்ம பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது அவர் நம்மளை அதிலிருந்து எடுக்கணும்னு நினைக்கல, அந்த தீமையிலிருந்து காக்கும்படி நினைக்கிறார். ஜெபிப்போம். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி. உங்கள் மேலே நாங்கள் அன்பாக இருக்க நீர் கேட்டீர். நீர் எங்கள் மேல் அன்பாக இருந்தீர். நீர் முதலாவது எங்கள் மேல் அன்பாக இருந்தீர். உங்களுக்கு நன்றிப்பா. நீர் முந்தி எங்களிடத்தில் அன்பு செலுத்தினதுனால நாங்கள் உண்மை அன்பு செலுத்துகிறோம். இன்று முதல் உடைய பிரமாணங்களை, உடைய கற்பனைகளை கை கொண்டு நாங்கள் உண்மையை நேசித்து 1000 தலைமுறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த புதிய ஆண்டில் நிறைவான நன்மைகளை எங்களுக்கு தந்து தீர்க்காயுசு கொடுத்து எங்களை வழிநடத்தி பிறந்தநாள் திருமண நாளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன்.
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.